வணக்கம் மக்களே. நம்ம முதலமைச்சர் தொகுதியில் சென்னை பெரம்பலூர் அந்த தொகுதியில் இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக கரண்ட் இல்லாமல் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க போலீஸில் எல்லா பக்கமும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஆலோசனை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஆனாலுமே சொல்லியுமே அவங்களுக்கு இன்னும் கரண்ட் இல்லை. அவங்க இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சாலையில் குழந்தைகள் யாருமே தூங்கக்கூட முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இவங்க எம்எல்ஏ வீட்டுக்கும் அவங்க முதலமைச்சர் வீட்டுக்கு மட்டும் எப்படி கரண்ட் போகுது, அங்கே ஊரில் எல்லாம் மக்கள் வீட்டுக்கு கரண்ட் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு மட்டும் எப்படி கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த ரோட்டில் உட்காந்து எல்லோரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் முன்னாடியே சொன்னார், சொந்த தொகுதியிலேயே அவரால் எதுவும் பண்ண முடியல, அப்புறம் எப்படி நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு கருத்து. நீங்கள் உங்களோட கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. நம்ம சேனலில் அரசியல் மற்றும் பொது அறிவை பற்றி வீடியோ அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.